மாடு தீனி வைக்கிறத பொறுத்து 9 லிட்டர் வரைக்கும் கறந்துச்சு. ஒரு மாடு 9 கறந்துருக்கு, 7 கறந்துருக்கு, 6 கறந்துருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறது பூரா 7க்கு மேலே தான். பசுமாட்டு பாலெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ வித்தியாசம். எருமை பாலுக்கு ரொம்ப சத்து இருக்குது. ஆனால் சாப்பாடும் கூட ஒரு நேரம் இல்லைனாலும் பால் ஒரு டம்ளர் குடித்தாவே அது தெம்பாக இருக்கும். அந்த இதனுடைய சாப்பாடு பசியும் கூட தாங்கி போகும். பசுமாட்டு பால் அப்படி வராது, சலசலன்னு பசி ஆயிரும் சீக்கிரம். இது கொஞ்சம் மதன்னு பால் கெட்டியாக இருக்கிறனால அது குடிக்க நல்லா இருக்கும். பங்குனி சித்திரை வெயில் இருக்குல்ல, அப்போ வந்து எருமைக்கு வந்து காய்ச்சல் அதிகம் வரும், இந்த காணம் எல்லாம் வரும். அப்போ வந்து கொஞ்சம் பார்த்து அதுக்கு சுதாரித்து நம்ம செஞ்சுக்கணும். மாட்டுக்கு போக மீதி ஒரு 10 ரூபா 5 ரூபா நிற்கும். 10 ரூபா 5 ரூபா நிற்கும். இந்த தீவன செலவு எல்லா செலவு போக. உழவின்றி உணவில்லை நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு தாங்க வந்திருக்கோம். பழனியில் ஒரு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 எருமைகள் வந்து ஒரு 20 வருஷமாக வளர்த்துட்டு வராங்க. ஸோ அவங்களோட அனுபவங்கள் வந்து இந்த எருமை மாடு வந்து வளர்க்குறது வந்து லாபமாக, அதில் இருக்கக்கூடிய சவால்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலாம் சொல்லியிருப்பாங்க, நீங்களாம் எருமை மாடு வளர்க்க தான் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய எருமை மாடு வளர்க்குறவங்கள பார்த்தாலே ஒரு சிலவங்க தப்பாக நினைப்பீங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ இன்கம் வருது, இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி இதில் வந்து இதை வளர்த்துட்டு வராங்க, அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். அக்கா வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்கள் பேர், உங்களை ஃபஸ்ட்டு நம்ம நேருக்கு அறிமுகப்படுத்துங்க. என் பேர் பூங்குடி, சன்மநிதிக்கு பக்கத்தில் பைபாஸ் ரோட்டில் தோட்டத்தில் இருக்கிற பெரிய கள்ளக்காட்டில். ஓகே. மாடுகள் 20 உருப்படி வச்சுருக்குறோம். அக்கா முதல்ல உங்களுக்கு வந்து பாராட்டுகள். ஏன்னா எருமை மாடு வளர்க்குறதுன்றது சாத்தியம் கிடையாது. அதை பற்றி நிறைய விமர்சனமும் இருக்குது. அதை வளர்க்குறதுக்கும் நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க. ஸோ அதை தாண்டி 20 வருஷமாக வந்து நீங்கள் ஒரு 20 எருமை மாடு வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பெரிய விஷயம். அதுவும் இந்த நாங்கள் இவ்வளோ தூரம் உள்ள காட்டுக்கு வந்தப்போ ரொம்ப எங்களுக்கே இவ்வளோ உள்ள எப்படி இவங்க பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இதில் ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி ஒரு யோசனை வந்துச்சு நம்ம எருமை மாடு வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில்? நான் காட்டுக்குள்ளேயே இருந்தோம், வெளியெல்லாம் வேலைக்கு போக மாட்டோம். ஓ, காட்டுக்குள்ளே தான் வளர்றீங்க? இங்கேயே இருந்தோம். அதனால் வீட்டுக்காரெல்லாம் வெளியில், ஆம்பளையெல்லாம் வெளியில் வேலைக்கு போவாங்க, பொம்பளையெல்லாம் வெளியில் போக மாட்டோம். மாடு வாங்கி கொடுத்தாங்க. அந்த மாட்டை வச்சு அப்படியே வேலையை பார்த்து மாடு கறந்துக்கிட்டே காசு இருந்துகிட்டு இருந்தோம். பையனையும் காலேஜ் படிக்க வச்சேன், படித்து அவனும் வேலைக்கு போயிட்டியான். இதை வச்சு கொஞ்சம் வீடு கட்டினேன், அப்புறம் கொஞ்சம் நகையெல்லாம் எடுத்து வச்சேன். இந்த மாட்டுனால தான் நான் கொஞ்சம் முன்னேறி வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால இதை விட்டுட்டு எனக்கு வேறு வேலை எந்த வேலைக்கும் போனால் அது பிடிக்காது. இது மாடுன்னு அந்த காலையில் எந்திரிச்சு அந்த மாட்டை பார்த்தா தான் அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம், ஒரு எஃபெக்டே நம்மளுக்கு அது வரும். சூப்பர் சூப்பர்க்கா. மாடு காலையில் இப்போ ஒரு விசேஷத்துக்கே போனாலும் எனக்கு தூக்கமே வராது. மாடை போய் பார்த்தா தான் எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அந்த மாடு வந்து நான் கால் இப்படி ஒரு பக்கம் கீழே விழுந்தும் கூட 3 மாதம் கழிச்சு அந்த மாட்டை வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கால் வலியும் கூட இப்போ தெரியல. அந்த அளவுக்கு வந்து மாடு அந்த மாட்டுக்குள்ளேயே பழகுறதுனால அதை விட்டுட்டுலாம் என்னால் இருக்கவும் முடியாது. இதே தொழில் தான் எங்களுக்கு. வேறு காட்டுக்கு வேலைக்கும் போக மாட்டோம், வேறு பக்கம் போக மாட்டோம். மாடு உண்டு, கறவை உண்டு, பார்த்துட்டு வந்து. ஓகேங்கக்கா. இப்போ பசு மாடு இருக்கு இல்லையா, நீங்கள் எருமை மாடு சூஸ் பண்ணதுக்கான காரணம் எதனா இருக்கா? எருமை மாடு தான் எனக்கு எப்போவுமே ஆரம்பத்துலேருந்தே. பசுமாட்டை பற்றி கொஞ்சம் தெரியாது எனக்கு. ஓகே. இல்லை, இது வீட்டில் வாங்கி கொடுத்தனால அப்படியே அதிலே பழகி பிக்கப் ஆகிட்டோம். சரிங்கக்கா. ஆனால் அம்மா வீட்டில் பசுமாட்டில் இருந்தோம். மாடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு வாங்கி கொடுத்ததுனால இது அப்படியே பழக்கமாயிடுச்சு. இது வந்து இங்கே இந்த ஏரியாவுக்குள்ளே இந்த மாடு தான் இது லாய்க்கு. ஓ, இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிங்கக்கா. இப்போ இன்னொரு சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எருமை மாடு வளர்க்குறாங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து எருமை மாடு வளர்க்குறீங்க, அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் எதனா கேலி பண்ணாங்களா? அதெல்லாம் பண்ணினாங்க ரொம்ப பேர். ஆனால் ஆக மொத்தத்தில் அவங்களே சுற்றி அடித்து கடைசி எங்கிட்டே வந்து எனக்கு மாடு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன், நான் வந்து கறக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தேன். எல்லாம் ரொம்ப பேர்த்துக்கு வாங்கி கொடுத்து ஒரு டேலண்ட்டுக்கு வந்தோம். வந்து அதுக்கப்புறம் பால்காரு அவர் பண்ணையை வச்சு அவர் வெளியில் வந்துட்டாங்க. நாங்கள் வந்தால் கறக்குறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்கக்கா. அப்போ அவங்க கலாச்சாரங்களுக்கே நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். சூப்பர்க்கா. சரிங்கக்கா. இப்போ வந்து எருமை மாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எருமை மாட்டு தொழிலுக்கு வராங்கன்னா அவங்க வந்து எத்தனை மாடு வாங்கலாம்? நீங்கள் எத்தனை மாடு வாங்கினீங்க ஸ்டார்டிங்கில்? ஒரு மாட்டுலேருந்து ஆரம்பித்தேன். ஒரு மாட்டுலேருந்து ஆரம்பிச்சிங்க. சரிங்கக்கா. இப்போ ஒரு கண்ணுக்குட்டி தான் வாங்கினீங்களா? சரி, ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி அது எப்போ வந்து செனை பிடிக்குது? எருமை 3 வருஷம் கிளம்பிச்சு பயிராயிரும். 3 வருஷம். பசு மாதிரி தான்? பசுமாடு? ஆமாம், எல்லாமே ஒரே மாதிரி தான். மாடு, பசுமாடு, எருமை எல்லாமே ஒரே மாதிரி தான். சரிங்கக்கா. இப்போ அதுக்கப்புறம் அப்படியே குட்டி போட்டு தான் உங்களுக்கு இப்போ எல்லாம் உருப்படி ஆயிருச்சு. சரிங்கக்கா.
இப்போ இந்த பசுமாட்டு பால் வந்து நிறைய சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? பசுமாட்டு பாலெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. எருமை பாலுக்கு ரொம்ப சத்து இருக்குது. ஆ ஆனால் சாப்பாடும் கூட ஒரு நேரம் இல்லைனாலும் பால் ஒரு டம்ளர் குடித்தாவே அது தெம்பாக இருக்கும். அந்த இதனுடைய சாப்பாடு பசியும் கூட தாங்கி போகும். பசுமாட்டு பால் அப்படி வராது, சலசலன்னு பசி ஆயிரும் சீக்கிரம். ம் ம் இது கொஞ்சம் மதன்னு பால் கெட்டியாக இருக்கிறனால அது குடிக்க நல்லாயிருக்கும். எருமை மாட்டு வெண்ணெய் நெய்யெல்லாம் ரொம்ப சத்துன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இருக்கிற பவர் பசுமாட்டுக்கு வந்து இருக்காது. ஏன்னா பசுமாடு வந்து அது சலசலப்பு கொடுக்கும் பால். இது அப்படி இல்லை, கெட்டியாக இருக்கும், வெண்ணெய் கட்டு உள்ளது, ஆனால் பசி ஆகாது, அது நல்லாயிருக்கும். சரிங்கக்கா. இப்போ நீங்கள் வந்து 20 மாடு வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க. இதோட மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? என்ன மெயின்டெனன்ஸ்? மேய்க்கிறது, தீனி வைக்கிறது, கரெக்டான நேரத்தில் மாடு கன்று கட்டி வெயிலுக்கு முன்னாடி தீனி கொண்டு போயிடணும். மேய்க்க இஷ்டம்னா மேய்ச்சி கட்டலாம், இல்லை அப்படின்னா தீனி இருந்தால் ஆனப்பில் இருந்தால் அறுத்து போட்டு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கலாம். ஒரு நேரம் எங்கேயும் வெளியில் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எச்சா தீனி வச்சு தண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா சாயங்காலம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் அதிகமாக கம்மியாக? வெயிலெலாம் தாங்குமா? வெயில் எருமை தாங்காது. தாங்காது. தாங்காது, அது தாங்கக்கூடிய சக்தி அது கிடையாது. ஓ, அப்போ காலையில் மேய்ச்சிட்டு கொஞ்சம் கொண்டாந்தெல்லாம் நிழலில் சேர்த்திடணும். எருமை வந்து நிழலடி தான் கொஞ்சம் அது. வெயிலில் ரொம்ப போட்டால் மாடு இதாகிரும், உடனே ஜுரம் வரும், ஒரு உடம்பு செல்லாம் போயிடும் அதுக்கு டக்குன்னு. சாப்பாடு சாப்பிடாதுக்கு அதுக்கு தான். ஓ, இப்போ நோய்கள்லாம் அதிகமாக தாக்குமா? மழை காலத்தில் தான் தாக்கும். வெய்ய காலத்தில் தான் ரொம்ப தாக்கும். சித்திரை பங்குனி சித்திரை வெயில் இருக்குல்ல, அப்போ வந்து எருமைக்கு வந்து காய்ச்சல் அதிகம் வரும், இந்த காணை எல்லாம் வரும். அப்போ வந்து கொஞ்சம் பார்த்து அதுக்கு சுதாரித்து நம்ம செஞ்சுக்கணும். ஓகேங்கக்கா. இப்போது எருமாடு நீங்கள் வளர்க்குறீங்கன்னா மோஸ்ட்லி இன்கம்காக தான் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்கம் வைஸ் இதுக்கு வந்து இப்போ 20 மாடு வச்சுருக்கீங்க. ஒரு வேலைக்கு வந்து ஒரு மாடு எவ்வளோ கறக்குதுக்கா பால்? மாடு தீனி வைக்கிறத பொறுத்து 9 லிட்டர் வரைக்கும் கறந்துருக்கு. ஒரு மாடு 9 கறந்துருக்கு, 7 கறந்துருக்கு, 6 கறந்துருக்குது. இப்போ எங்கிட்ட இருக்கிறது பூரா 7க்கு மேலே தான் கறவை. 7க்கு மேலே ஆவரேஜாக கறக்கு. ஆவரேஜே கறவை. எத்தனை மாடு இப்போ கறக்குது? இப்போ எங்கள் வீட்டில் இப்போ வந்து சும்மா ஒரு 4-5 மாடு தான் கறக்குது. 4-5 மாடு கறக்குது. சரிங்கக்கா. இப்போ காலைல 2 வேளை கறக்குதா? காலையில் சாயங்காலம் சாயங்காலம் ஒரு நாளைக்கு 2 வேளை. சரி, ஓகேக்கா. இப்போ பால் வந்து நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணி வெண்ணெய் அந்த மாதிரி செய்கிறீங்களா, இல்லை ஸ்டோருக்கே கொடுத்துறீங்களா? பால்காரே எடுத்துக்கிறாரு, நாங்கள் ஸ்டோருக்கெல்லாம் அனுப்பல இன்னும் இது வரைக்கும். அதனால் பால்கார் தான் வந்து வீட்டில் கறந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போது விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே வந்து வேல்யூ ஆட் பண்ணி விற்கிறாங்க. அப்படிலாம் இன்னும் அது மாதிரி நாங்கள் வெளியில் வரல, யோசனை பண்ணல. இன்னும் யோசனை பண்ணல. அவர் பால்கார் வந்து ரெகுலராக கறந்துறதுனால அவங்களுக்கே நாங்கள் விட்டுருவோம். அந்த இன்கமே உங்களுக்கு ஒரு போதுமானதாக இருக்குது? ஆமாம், போதுமானது. ஓகே. இப்போ பசுமாடை கம்பேர் பண்ணுறப்ப எருமாட்டோட பால் ரேட்டு எவ்வளோ போகுது? பசுமாடுக்கு கம்மியான ரேட்டு தான்ப்பா, 25 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. சொசைட்டியில் ஒன்றா 30-30க்கு மேலே போகாது. எருமை பால் அப்படி கிடையாது, அது கறக்கையிலே 45 ரூபா 50 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஓ சூப்பர். 50 ரூபா வரைக்கும்? 50 ரூபா வரைக்கும் போகுது. இதே சொசைட்டியில் வந்து எங்களுக்கு வேல் விஷயம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 60 ரூபா வரும். நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் வருதோ அந்த அளவுக்கு அவங்க கம்பெனியில் எடுத்துருவாங்க. இந்த திக்னஸ் தான் முக்கியம். அப்போ 50 ரூபா போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி திக்னஸும் இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து இதுக்கு எந்த மாதிரியான ஃபீட்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? அதான் மாட்டு தீவனம், பருத்தி விதை இந்த மாதிரி கொடுத்தா தான் அது வந்து திக்னஸ்க்கு வரும். ஓகே. அது எங்கே வாங்குறீங்க? பழனியில்? பழனியில் சுயம்பு கேட்டல். சரி, ஓகே. அங்கே தான் வாங்கி போகிறீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே. ஏன்னா எருமையெல்லாம் பார்க்குறப்பே தெரியுது நல்லா சூப்பராக இருக்குது, கொழு கொழுன்னு சொல்லிட்டு. எதுவுமே ஒரு ஒல்லியா அந்த மாதிரி காய்ச்சலே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா நீங்களாம் அந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிறீங்க அது கூட. ஆமாம், அது கூட பார்க்கலன்னா அப்புறம் நம்மளுக்கு அந்த வேலை, அதை தவிர அந்த மைண்டு அதில் தான் இருக்கும். வேறு எந்த பக்கம் போய் அந்த வேலை செய்ய இந்த விஷயம் பார்க்காது. மாடு செட்டில் ஆக வரைக்கும் மைண்டில் சாப்பாடு சாப்பிட்றது கூட வராது. சரிங்கக்கா. அந்த அளவுக்கு தான் எருமை கூட இருக்கணும். சரிங்கக்கா. இப்போது உங்களுக்கு மாதம் அப்ராக்சிமேட்டாக இதில் எவ்வளோ லாபம் கிடைக்குது? மாட்டுக்கு போக மீதி ஒரு 10 ரூபா 5 ரூபா நிற்கும். 10 ரூபா 5 ரூபா நிற்கும். இந்த தீவன செலவு எல்லா செலவு போக. ஓகே. ஏன்னா இப்போ உங்களுக்கு 4 மாடு தான் பால் கறக்கு, மற்றதெல்லாம் அந்த செனை அந்த மாதிரி? செனை தான், செனை. இப்போ செனை பிடிக்கிறதுலாம் எப்படி கரெக்டாக பிடிச்சிருமா? அது வந்து ஊசி போடுறத பொறுத்து இருக்குது. ஓ. மாடு ஒரு வேளை இன்னைக்கு கடாய் கற்றுனா நாளைக்கு தான் போடணும், இல்லை அன்றைக்கே போட்டாலும் 2 நாள் நிற்கலனாலும் இல்லை. அதனால் எருமைக்கெல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போடணும். அக்கா, இப்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுலாம் சந்தையில் வந்து பார்த்துருக்கோம். நிறைய எல்லா சந்தையிலையுமே பசுமாடு தான் வந்து எடுத்துன்னு வந்து விற்பாங்க மோஸ்ட்லி. அது வந்து பார்த்திங்கன்னா 50,000 60,000 அப்படின்னு போகும். ஸோ எருமை மாடோட மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறப்போ? எருமை மாடு சினையாக நிற சினையாக கொடுத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே 1 லட்ச ரூபா, 1 10 1.25 வரைக்கும் போகுது. பால் வந்து போகுது. ஆமாம், 3 லிட்டர் 4 லிட்டர் கறக்கிற எருமை 75,000 ரூபா, 6 லிட்டர் 7 லிட்டர் கறக்கிற மாடு 1.25 தாண்டுது, 1.5 வரைக்கும் வருது. ஓ. இப்போ நீங்கள் அந்த 7 லிட்டர் கறக்கிற மாடுலாம் 1.5 கிட்ட 1.5 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா போட்டால் தான் எருமை கட்டுத்தர வரும். ஓகே. ஏன்னா அதோட பால் வந்து அதிகமாக இருக்கும். மாடு நல்ல ஒரு இதாக இருக்கும், திறமையாக இருக்கும், அதனால தான்.
ஓகே ஓகே ஓகே. இப்போ இதோட மார்க்கெட் வேல்யூ வந்து அப்படியே பசுமாடோட டபுள். டபுள் மடங்கு. ஓகே ஓகே. அப்போ ஃப்யூச்சரில் எருமை மாடு வளர்க்குறவங்க கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்து வளர்க்கலாம். இது நல்லா நல்லா வச்சு அதை வச்சு பண்ணையம் பொழைச்சிக்கலாம். ஒரு மாடு இருந்தால் அவங்க வந்து அந்த எருமையை வச்சு பொழைச்சிக்கலாம். ஒரு குடும்பம் பிழைக்கிறதுனா ஒரு மாடு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு தான் மாடு கன்று எருமை பசுமாட்டை விட எருமைங்களுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி மாடு எருமை வந்து எங்களுக்கு கை கொடுத்ததே எருமை தான் உங்கள் லைஃப்பில். லைஃப்பில். ஏன்னா ஒரு 20 வருஷமாக அது உங்கள் கூட எங்கள் லைஃபு என் பையனை படிக்க வச்சு என் பையன் வேலைக்கு போய் ஒரு வீடு சிம்பிளாக எடுத்து இத்தனை வேலையும் நடந்துருக்குது. ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. சந்தோஷப்பிரியமாக தான் மாடு கன்று வளர்த்துனே நல்லா சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீலாம் எருமை மாடு வளர்க்க தான் லாக்கி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எருமை அவங்க சொல்கிறவங்க 1000 பேர் அதை சொல்லுவாங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது வளர்த்தா அது நல்லாயிருக்கும். பசுமாடு வளர்க்குறவங்க பசுமாடு பிடிக்கும். அது வந்து மழை காலத்துக்குலாம் வந்து சாலை போட்டாகணும். இது அப்படி கிடையாது. எங்கே வேணாலும் படுக்கத்திருக்கும், எங்கே வேணாலும் தூங்க எந்திரிக்கும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நல்லாயிருக்கும். அந்த வெயில் வெயில் மட்டும் அதுக்கு தங்காது. நிழலில் வந்து வெயில் வந்தப்போ நிழலில் கட்டி நிழலில் கட்டிடணும். 10 மணி 11 மணி வரை மாடு தண்ணிக்குள்ளே படுத்து நிழலுக்கு வந்துடணும்.